30% ஓட்டு. அது வந்து இது வரைக்கும் நான் சொல்றேன், அதிமுக காரன் என்னுடைய ஓட்டு பர்சன்டேஜ் இவ்வளோன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? திமுக காரன் என்னுடைய ஓட்டு பர்சன்டேஜ் இவ்வளோன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஆனா சதவீதமா எனக்கு 30% ஓட்டு இருக்குடா அப்படின்றத எந்த தலைவருமே சொல்ல. அதை அவர் போல்டா சொல்லும் போதே அவருக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் மாதிரி பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை நீங்க டிவி கேக்கு போடுங்க. விஜய் அவர்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி வந்து பரவலா எழுப்பப்படுது. கிரிட்டிசிசம் வந்து பாலிடிக்ஸ்ல உக்காந்தா தப்பு, நின்னா தப்பு, கையை தூக்குனா தப்பு, தலையாட்டினா தப்பு, எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க, சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நடைமுறையில சாத்தியமே இல்லாததெல்லாம் நான் அறிக்கையில சொல்ல மாட்டேன்னு இருக்காரு. இலவசத்தை மட்டுமே போட்டு ஒரு விஷயம் வராது, நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணுமா சொல்லுங்க அப்படின்னு. பட் அதை வந்து அப்படியே தொட்டுட்டு போயிட்டாரு. அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல எப்பவுமே இல்ல 15ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அவங்களோட வங்கிக்கு வரவுலாம் வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு 13ஆம் தேதி காலையில ஒரு வீடியோ போடுறாரு சிஎம். என்னன்னா இதை வந்து கவுண்டர் பண்றதுக்கா, விஜயோட பேச்சை கவுண்டர் பண்றது இல்ல. அது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு மற்றும் சமூக நிகழ்வு குறித்து விவாதம் இருக்கிறோம். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து சேலத்துல பரப்புரை பண்ணார். நிறைய விஷயம் பேசினார் சார். அதுல வந்து சில விஷயத்த நம்ம டிகோட் பண்ணி இன்னைக்கு பேசலாம். என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி வந்து பரவலா எழுப்பப்படுது. அதுக்கு வந்து அவர் பதில் சொல்ற விதமா ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, 30 வருஷமா நான் வந்து மக்கள் இயக்கமா இருந்தோம், இப்ப நாங்க வந்து பெரிய அரசியல் சக்தியா மாறிட்டோம், 30% எங்களுக்கு வாக்கு இருக்கு, நல்ல குணம் இருந்தா போதும், நாங்க நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த காட்சியெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை தேவா, இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு? இப்போ எல்லாருமே முதல்ல ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்றதை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியுமே முதல் தடவை ஆட்சி வரும்போது அவங்க என்ன எந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஆட்சிக்கு வந்தாங்க? ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்வியூலேயுமே நம்ம பேசியிருக்கோம். அதை இக்னோர் பண்ண வேண்டிய விஷயம். இதை வந்து அப்போ புதுசு யாருமே வரக்கூடாதா? அப்போ இவங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில் சார்பில் இருக்குமா? அப்படி இருந்து வந்து திருப்பி வெளியே வந்து அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்கன்னா அது என்னவா பார்க்கப்படும்? அது நேற்று வரைக்கும் அவங்கள தப்பாக தெரியல, இன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிரிட்டிசிசம் வந்து பாலிடிக்ஸில் நீங்கள் உக்காந்தா தப்பு, நின்னா தப்பு, கையை தூக்குனா தப்பு, தலையாட்டினா தப்பு, எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே போக வேண்டிய இதில் ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கோம். அவருடைய இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்வாகம்ன்றது எப்பவுமே சிஸ்டம்ன்றது அதிகாரிகளை கொண்டு தான் அப்படின்றது நான் ஏற்கனவே நம்ம இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்கோம். அவர் அந்த இது இன்னைக்கு இருக்க அந்த மேடை பேச்சில் அவர் பதிவு பண்ண நல்ல அதிகாரிகளை வச்சு நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன்றதை அவர் மென்ஷன் பண்ணார். இது நம்ம ஏற்கனவே நம்ம இன்டர்வியூலேயே பதிவு பண்ணியிருக்கோம். நல்ல அதிகாரிகளை வச்சு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ அதை இது வரைக்கும் யாரும் பேசாது. இது அதிகாரிகளை வச்சு நான் அரசியல் பண்ணுவோம், அதாவது ஆட்சி நடத்துவோன்றது எந்த ஆட்சியாளருமே சொல்லலை. தைரியமா சொன்னது கிடையாது. தைரியமாக சொன்னதில்லை. அவங்களுக்கு அவங்க தற்பெருமை தான் முக்கியம். ஒரு நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு யூத் யங்கஸ்ட் வால்யூம் அதிகமாக வச்சிருக்க ஒரு தலைவர் வந்து நான் ஆட்சி செய்வேன், அதிகாரிகள் துணை கொண்டு அப்படின்றத முதல் தடவையா ஒரு லீடர் தலைவர் வந்து பேசுறாரு. ஸோ அதை நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம், அதை நம்ம பெருமையாக பேச வேண்டிய விஷயம். அந்த ஏன்னா அன்கரப்டட் இவங்க பொலிட்டிஷியன்ஸில் ஸ்டாஃப்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ், அதுதான் ஒரு தலைவருடைய முதல் முடிவாக இருக்கும். அது எனக்கு இவர் பேசினதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஏன்னா அது ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறதுன்றது நான் இது வரைக்கும் பார்க்கல. சார், இவருக்கு அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா, பல கேள்விகள் வருது இல்லை? இதை வந்து நம்ம எடுத்துக்கலாமா சார்? இவர் நல்ல அரசியல் ஞானம் இருக்குன்றத? நல்ல அரசியல் ஞானம் இருக்கு, நல்ல கைட்னஸ் இருக்குன்றதையும் நம்ம எடுத்துக்கணும். சரி, அரசியல் ஞானன்றது தேவா. ஆனானப்பட்ட இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கும் 4 பேர் 4 கைட்னஸ் கொடுக்க தான் செய்வாங்க. அதிமுகவில் இருக்கவங்களுக்கும் சரி, பிரதமர் மோடிக்கும் சரி, எல்லாருக்குமே அவங்க வந்து ஆட்சி நடத்துகிறாங்க, பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து ஒரு கைட்னஸ் கொடுக்கணும். இது இப்படி இருக்கு, இது சரி, அதுவும் அவருக்கு சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை தவிர மீதி எல்லா விதத்துலையுமே நம்ம அந்த ஒரு சில விஷயங்கள்ன்றத வந்து இந்த நம்ம சொல்கிற மாதிரி யூடியூப் சின்ன பேச்சாளர் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம், இது வந்து மக்களுக்கு சார்பாக நான் பார்க்கல.
மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும்போது எல்லாத்துலேயும் அவங்க பெட்டராக நல்லா தான் இருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியுது. ஒரு தொண்டர்கள் பாதிக்கப்படும் போது உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சரி, தொண்டர்களுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் இந்த இன்டர்வியூலேயுமே இன்னைக்கு பேசின பேச்சிலையுமே வந்து இந்த பனையூர் வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க, இந்த மாதிரியான இந்த கிரிட்டிசிசம் நம்ம ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசியிருந்தோம். இது கண்டினியூ அதே தான் இன்னைக்கு கொண்டு வராங்கன்னு அதையுமே அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நீ என்னை எப்படி நீ ஒரு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் எந்த ஒரு தலைவரும் டார்கெட்டே பண்ணாத குழந்தைங்களையுமே இந்த இன்டர்வியூ இந்த இதில் பேசியிருக்காரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். குழந்ந்தைங்க வந்து சரி, நம்ம இதுதான் நம்ம வந்து எப்பவுமே சொல்றோம், மிராக்கல் கேன் ஹேப்பன்றத இங்கே தான் நம்ம கொண்டு வரோம். விஜய் அவருக்கும் டிவிக்கும் நம்ம சொல்ற ஒரே சப்போர்ட் அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுலேயும் இருக்கிற பசங்க இப்போ நான் போய் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு இதை பண்ணி கொடுன்னு கேட்டால் எங்கள் அம்மா பண்ணிடுவாங்க. சரி தப்புன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஜென்ரல் சில அட்வைஸ் தப்பான விஷயங்கள சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க இது வேணான்னா. அவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு இது வேணும் இதை பண்ணுங்கன்னா அவங்க சக்தியை மீறின விஷயத்தையே செய்ய முன் வருவாங்க. அது அரசியல செய்ய வாய்ப்பு இருக்கா? நான் சொல்றது சக்தியை மீறிய விஷயத்தையே செய்யும் போது நம்ம ஆட்கள்ல பாதி பேர் ஓட்டு விஷயத்துல சிந்திச்சு போடுறத விட மனசு அந்த சிந்திச்சு போடணுன்றது ஒண்ணு. ஆனா இது வரைக்கும் போட்டவங்க, நான் எங்க இதுல இருந்து இத்தனை தடவை இப்படி அதிமுக போட்டோம் திமுக ஓட்டோன்னு போட்டுட்டு இருந்தவங்க, என் மகன் கேட்டா போட்டேன், என் பொண்ணு கேட்டா போட்டேன்றது வந்து எந்த விதத்தை தவறா பார்க்கப்படாது. ஸோ அந்த பாலிட்டிக்ஸும் இந்த தடவை அவர் எடுத்திருக்கிறாரு. அது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த குழந்தைங்க வீடியோ பார்க்குறாங்க. சரி, இப்போ என்னன்னா இவங்க எல்லாரும் சொல்கிறது தான், குழந்தைங்கள கூட தான் வீடியோ பார்க்குறாங்க, விஜய் பார்க்குறாங்க இப்படின்ற மாதிரி நிறைய இப்போ அவங்களால இன்டைரக்டாக இம்பேக்ட் நடக்குதுன்றத நம்ம போன நிறைய வீடியோஸில் பதிவு பண்ணியிருக்கோம். அது இந்த இடத்துல இவரே அட்ரஸ் பண்ணியிருக்காரு, அதை பேசியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் 30% ஓட்டு. அது வந்து ஒரு லீடருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தா, இது வரைக்கும் நான் சொல்கிறேன், அதிமுக காரன் என்னுடைய ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? திமுக காரன் என்னுடைய ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன கட்சிகள் கூட என்னுடைய ஓட்டு பர்சன்டேஜ்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அது வந்து உள்ளுக்குள்ள திரைமறைவில் பேசி அதுக்கேற்ற சீட்டுங்க பேசுவாங்களே தவிர, ஒரு தலைவர் இது வரைக்கும் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு, எனக்கு தெரிஞ்சு மத்தியில் பிஜேபி எனக்கு 10 கோடி உறுப்பினர்கள், உலகத்திலே அதிகமான உறுப்பினர்கள் இருக்க கட்சியும், ஆட்சியில் அந்த ஓட்டை ப்ரூவன் பண்ணதும் அவங்களுக்கு அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தொண்டர்கள்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 10 கோடி உறுப்பினர்கள் இந்த மாதிரின்னு. ஆனால் சதவீதமாக எனக்கு 30% ஓட்டு இருக்குடா அப்படின்றத எந்த தலைவருமே சொல்ல. அதை அவர் போல்டாக சொல்லும் போதே அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. யாரோ ஒரு டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காங்கன்றத கான்ஃபிடென்ட்னு எடுத்துக்கணுமா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாமா? சரி, இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ன்றது தேர்தலுக்கு முன்னாடி அப்புறம் தான் நம்ம சொல்லணும் தேவா. இன்னைக்கு கள நிலவரம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். பல பேருக்கு தெரிகிற விஷயம், பேச தயங்குற விஷயங்களா தான் இருக்கு. நம்ம தைரியமாக பேசுகிறோம், பல பேர் பேச மாட்டேன்றாங்க. நான் தான் சொன்னேன், சீனியரிட்டியான அண்ணன் மணி போன்றவர்கள்லாம் வந்து என் வீட்டில் இருக்க ஓட்டியை நான் பார்க்க மறந்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வருதுன்னா அது வந்து நம்ம யோசிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். சரி, இது எல்லாருக்குமே இருக்குது. நம்ம இந்த செய்தியை பற்றி ஜெயா ப்ளஸில் முன்னாடி ஒருத்தர் பேசுவார், ஒரு கம்யூனிஸ்ட்காரர், கேர்லி ஏரில் ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு டிஎஸ்எஸ் மணி அவரு கூட ஒரு மேடையில், அவங்க மேடையில் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த மேடையில் ஏறி நான் பார்த்ததில்லை, கட்சி மேடைகளில் அவங்களுடைய அந்த ஆண்டு துவக்க விழா மேடையில் ஏறி கூட ஒரு டிஸ்கஷன் வைக்கும் போது கூட அவர் நான் இதெல்லாம் பார்க்குறேன்னு ஒரு தரவை வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் பீப்புள் பேசுறத நம்ம எப்படி இக்னோர் பண்ண முடியும்? இவங்க தானே உங்களுக்கும் பேசியிருக்காங்க, இவங்க இன்னைக்கு பேசுகிறாங்களே. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். 20-25% இருக்கிறத ஏன் 30% கூட இருக்கலாம். ஆனால் நம்ம கன்சர்வேட்டிவாக தான் சொல்கிற இடத்துல இருக்கும். அவங்க லீடரு, அவங்க கட்சியை பற்றி அவங்க பேசும்போது அது அவங்களுக்கு என்ன அதிகமாக டேட்டா கிடைக்குதோ அதை தான் அவங்க எடுத்துக்க முடியும். அதில் கம்மியான டேட்டா கிடைச்சா அதை எடுக்க மாட்டாங்க. எது வால்யூம் அதிகமோ அதை தான் நம்ம பேசப்படும். அப்போது அவர் பேசுறதுல எந்த தவறும் நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அவங்க கட்சி சார்பில். இன்னைக்கு இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ் தான் வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதிகபட்சம் ஒரு இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
வயதானவர்கள், முதியவர்கள்லாம் தாவேக்கா பக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க சார், நீ சீனியர்ஸ் கூட தாவேக்காவோட செயல்பாடை வந்து உத்து கவனிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. வயதானவர்கிட்ட கூட தாவேக்காட்ட சப்போர்ட் இருக்கா சார்? நான் முதல்ல இந்த ஜென்சில பேசலாம் தேவா. ஜென்சினா எந்த ஏஜ் வரைக்கும் தேவா? நீ ஜென்சினா கிட்டத்தட்ட ஒரு 20, 25ன்னு வச்சுக்கோங்க சார். 25ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ 25 ஏஜ்லேருந்து 18க்கு ரிவர்ஸ்க்கு வாங்க. 18 மட்டும் 7 நம்பர். ஓகேவா? 18 வயசு மேஜர் ஆனதுலேருந்து 28 வயசு வரைக்கும் 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட 8 டேர்ம்ன்றது ஒரு டேர்ம் குறைஞ்சது 25லேருந்து 30 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஓட்டு. இருக்கும். புரியுதா? இன்டூ 8 போட்டா என்னப்பா நம்பரு? இங்கே போகுது சார். அது எப்படிப்பா நீங்க ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணுவோம்? ஜென்சினா உங்களுக்கு அவ்வளோ டவுனா இல்ல கேவலமாவா? இத வந்து முதல்ல இந்த ஆட்சியாளர்கள் நீங்க வந்து இளைஞர்கள் ஜென்சி நம்ம இன்னைக்கு பேசுறோம். இததான் திமுக இளைஞர்கள்னு போட்டாங்க. அதிமுக இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறைன்னு வந்தாங்க. எப்போன்னா 2000லேருந்து இதை வந்து ரியலைஸ் பண்ணாங்க. தல மு.க. ஸ்டாலின் அவர் இளைஞர் அணி தலைவராக ஆக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வச்சு அப்போ அரசியல் வந்து 40-50 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கவங்க இவங்க. பராசக்தியில கூட நீங்க யாரோ சொன்னீங்க இளைஞர்களா? அப்போ 60 வருஷமா இளைஞர்களை வச்சு அரசியல் பண்ற நீங்க இன்னைக்கு அதை இளைஞர்கள் ஒரு ஓட்டு டிவிகேக்கோ அவங்களுக்கு ஜென்சின்னு எப்படி நீங்க அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸா கொண்டு போக முடியும்? அதை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த தற்கூரின்ற வார்த்தையை ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. அதை பாத்தீங்களா? அதுவே பயம்ன்ற நான் பயந்ததுனால தான் நீ தற்கூரின்னு சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்ன்றது தான் நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ டிவிகேக்கு நீங்க சொல்ற பிரகாரம் இது இல்லை இருக்கு, அதுல பாதி ஓட்டு இவங்களுக்குன்னு சொல்லுவோமே. நான் எல்லாரையுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஓகேவா? 30 into 8 கிட்டத்தட்ட 1,50,00,000 வாக்குகள் இருக்கு. 80 லட்சம் கிட்டத்தட்ட. ஓகேவா? நம்ம ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க பல வீடியோலையும் வந்திருக்கும். அதுல நீங்க பாதி எடுத்தா கூட ஜென்சி 75 லட்சம் ஓட்டு. இந்த ஜென்சி இருக்கிற ஓட்டுல இந்த குழந்தைங்க அம்மாக்கு சொல்ற மாதிரி ஜென்சி அம்மாக்கு சொல்ல மாட்டானா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த ஓட்ட கணக்குல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் பசங்க. இன்டைரக்டா பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அததான் நான் சொல்றேன். அதாவது நீங்க நல்லா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளன்னைக்கு இருந்து 14ஆம் தேதியிலேருந்து திமுக மைக்ரோ இது அது பாருன்னா கேம்பியன் பண்ண போறாங்க. மைக்ரோ லெவல்ல. அந்த மைக்ரோ லெவல் எங்கேருந்து கத்துக்கிட்டாங்க? இப்போ ராமதாஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அவங்க கட்சியில், அதை விட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஜென்சியும் ஒரு குழந்தையோ ஒரு அம்மாவையோ ஒரு அப்பாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்றதுனால அந்தந்த வீட்டுல போய் உட்காந்து திண்ணையில உட்காந்து பிரச்சாரம் பண்ணுங்கடான்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பயம் இருக்கா சார் இந்த பேச்சுக்கு? அவ்வளவு பயம்ன்றது ஒண்ணு, அவங்களும் ஈக்குவலா டஃப் கொடுக்கணுன்றதுக்குள்ள வந்துட்டாங்க. எப்பவுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ஒண்ணு வரப்போகுதுப்பா. அதுல வந்து இவங்களுடைய வேலை இவங்க பண்ணணும்னு இருக்காங்க. இங்கதான் அதிமுகவும் அலைன்ஸ் பின்னாடி இருக்குன்னு நான் சொல்றேன். லெவல்லே இல்லன்றீங்களா? அந்த ஃபீல்ட்ல இல்ல, அதுதான் சொல்றேன். அதனாலதான் திருப்பி அண்ணாமலை எடுத்துட்டு வந்து இப்ப அவரை போடும்போது ட்ரெண்ட் ஆகுது. பாத்தீங்களா? நீங்க இவ்வளவு நாள் இல்லாத சீன்ல இருந்த அண்ணாமலை திடீர்னு வராரு. இப்போ இந்தியா டுடே அந்த லைவ் இன்டர்வியூல ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூல மத்தவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் போய் பாருங்க, டியூரேஷனு. ஓகேவா? அண்ணாமலை கார்த்தி சிதம்பரம் அப்போ அண்ணாமலை பேசுற ஸ்பீச்சை போய் பாருங்க. 1 and 2ல டிவிகே அண்ணாமலை தான் என்னைக்குமே ட்ரெண்ட் ஆவாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப சார், இந்த பேச்சுல கூட விஜய் பேசியிருக்காரு. என்னன்னா, நடைமுறையில சாத்தியமே இல்லாததெல்லாம் நான் அறிக்கையில சொல்ல மாட்டேன்னு இருக்காரு. அது என்னதான் சார் இருக்கும்? இலவசங்களை தவிர்த்து இந்த இவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம பேசியிருப்போம். அவரு இன்னைக்கு அதை ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு திரு விஜய் அவர்கள். இலவசத்தை மட்டுமே போட்டு ஒரு விஷயம் வராது, நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணுமா சொல்லுங்க அப்படின்னு. பட் அதை வந்து அப்படியே தொட்டுட்டு போயிட்டாரு. அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல இவர் போன்ற லீடர் வந்து ஸ்ட்ராங்கா பேசணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லலாம். எதிர்பார்ப்புல வேண்டுகோளாவே நம்ம வைக்கலாம். ஏன்னா இவர் மாதிரியான லீடர்கள் வந்து பேசினா மட்டும்தான் இந்த இலவசங்கள் வந்து குறையும். இன்னைக்கு அவர் இந்த ஸ்டேஜ் பேசிட்டு நிறுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க 5000 ரூபாய் எல்லாருக்கும் இலவசன்றத கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம திமுக ஸ்டாலின் அவர் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. இதை நம்ம அடுத்த இதில் பேசுவோம். நம்ம இல்ல இது நம்ம பேசியே ஆகணும். பின்னாடிலாம் பேச முடியாது சார். ஏன்னா எப்பவுமே இல்லை 15ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அவங்களோட வங்கிக்கு வரவுலாம் வைப்பாங்க சார். ஆனா இன்னைக்கு 13ஆம் தேதி காலையில ஒரு வீடியோ போடுறாரு சார் சிஎம்.
என்னன்னா இதை வந்து கவுண்டர் பண்றதுக்கா, விஜயோட பேச்சை கவுண்டர் பண்றதுக்கா? இல்ல அது எல்லாருமே சொல்றதுதான். ஒவ்வொரு அவருடைய பேச்சுக்கு வரும்போதும் ஒவ்வொரு இந்த மாதிரியான அறிவிப்புகள் வருதுன்றத நம்ம பார்க்குறோம். பட் அதை விட இவர் வந்து ஸ்டாலின் அவர் வந்து இது ஒரு நான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல பின்தங்கி போனது அதிமுகன்ற நான். எப்படி? ஏன்னா அவங்க ஊருக்கு முன்னாடி வந்து நான் 2000 ரூபான்னு அறிவிச்சிட்டாரு. நான் தந்தா தருவேன்னு. ஓகேவா? அதே இது நாங்கள் வந்தால் தருவோம்னு சொல்லியிருந்தான்னா திமுக காலி. ஏன்னா நீ இருக்கும்போது தரல, நீ இதுக்கு திருப்பி வந்து எங்கடா நீ தரப்போறன்ற கேள்வி தான் வரும். மக்கள் கிட்ட வரும். அந்த ஸ்ட்ரோக்கை அந்த ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காரு.